நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் நிறைய கோல்ஸ் இருக்குது. வீடு வாங்கணும், கார் வாங்கணும், ரீல்ஸில் பார்க்குற மாதிரி ட்ரிப்ஸ் போகணும், சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக தூங்கணும். இப்படி நம்ம கோல்ஸ் நோக்கி போகிறப்ப உங்களுக்கு செல்ஃப் டவுட்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ் வந்தால் கிவ் மீ 2 minutes, யூ வில் ஃபீல் ஓகே. யூ ஆல் நோ த கிளாசிக் ஹேர் அண்ட் டாட்டாய் ஸ்டோரி, ரைட்? அதாங்க முயலாமை கதை. ஒரு சைடில் நாம் அந்த முயல் மாதிரி காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நான் ஸ்டாப்பாக ஓடிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் ஹசில் கல்ச்சர். ஆஃபீஸ், டெட்லைன்ஸ், சைட் ஹசில், ரீல்ஸ் பார்க்கணும், ஜிம் போகணும், ப்ரொடக்டிவாக இருக்கணும். லிஸ்ட் முடியவே முடியல. இந்த ஹசில் கல்ச்சரில் கோலை விட ஸ்பீட் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அந்த முயல் மாதிரி நம்ம ஓடுறோம், ஆனால் எதுக்காக ஓடுறோம்னு கேட்டால் தெரியல. இன்னொரு சைட் பாருங்களேன், அந்த ஆமை மாதிரி போகிறவங்களும் இருக்காங்க. டெலிபரேட்லி ஸ்லோவாக போகிறாங்க, அவங்களோட ஓன் பவுண்டரிஸ் வச்சுருக்காங்க, யாரோட டைம் லைன்லேயும் ஓடலை. இதுவும் ராங் இல்லை. இதுக்கு பேர் தான் சாஃப்ட் ஆம்பிஷன். அப்பப்போ ரெஸ்ட்டும் எடுத்துப்பாங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போவாங்க. அந்த ரெஸ்ட் எதுக்காக? உடம்பு கேட்குது, மனசு கேட்குது, லைஃப் கேட்குது. அது கேட்குறது வீக்னஸ் இல்லைல்ல. சொசைட்டி இவங்களுக்கெல்லாம் ஆம்பிஷனே இல்லை, லேசியானவங்கன்னு சொல்லும். ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில், அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்பீடில், ஜஸ்டில் மூவிங்கில். இந்த ஸ்டோரியோட ரியல் ட்விஸ்ட் என்னன்னா, முயலுக்கும் ஒரு மொமெண்ட் வருது, ஆமைக்கும் ஒரு மொமெண்ட் வருது. முயல் மாதிரி வேகமாக போகிறவங்க நான் கரெக்டாக போகிறேன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக போகணுமா அப்படின்னு டவுட் பண்ணுவாங்க. ஆமை மாதிரி ஸ்டடியாக போகிறவங்க ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகிறேன்? இந்த செல்ஃப் டவுட் 2 பேருக்குமே வருது. தட் ஒன் மொமெண்ட் அதுதான் நம்மளை தடுமாறவும் வைக்குது. அப்போ இந்த 2ல் எதுதான் சரி? இதுதான் ஔவையார் ஆல்ரெடி ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு வரி, மனம் தடுமாறேல். அவங்க சிம்பிளாக சொன்னாங்க, உங்கள் மனசு உங்களையே பிட்ரே பண்ணக்கூடாது. தட்ஸ் இட். தட்ஸ் த ஹோல் பாயிண்ட். ஸோ இஃப் யூ ஃபீல் லைக் ரெஸ்டிங், தட்ஸ் யுவர் சாய்ஸ், ஃபுல்லி வேலிட். பட் லெட்ஸ் பி ஹானஸ்ட், ஆன்டி ஹசல் கல்ச்சரை சப்போர்ட் பண்ணுற யாரும் உங்கள் இஎம்ஐ பே பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் எண்ட் ஆஃப் த டே பே பண்ணணும். அட் த சேம் டைம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சா ரெஸ்ட் எடுங்க, பட் ரெஸ்ட் வித் கிளாரிட்டி. அண்ட் இஃப் யூ ஃபீல் லைக் கோயிங் ஆல் இன், கோ. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஃபுல்லாக பண்ணுங்கள். But don't work hard and doubt yourself at the same time. That's the most exhausting thing you can do to yourself. Sometimes நீங்கள் ரேபிட்டாக இருப்பீங்க, சம்டைம்ஸ் நீங்கள் டாட்டாய்ஸாக இருப்பீங்க. your call. உங்கள் மனசுக்கு தெரியும் அதை நீங்கள் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்ட்டு. உங்கள் மனசு சொல்கிறப்ப அதை கண்டிப்பாக நம்புங்க, கேளுங்க. எப்போவுமே மனம் தடுமாறேல். That's all. See you on the next video. Until then, மகிழ்ச்சியாக இருங்க, மகிழ்ச்சியோட மட்டுமே இருங்க.